ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலினாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், நான் கடைக்கு போயிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சீன் அடிக்கடி பார்க்குறேன். இது நம்ம ஊரில் நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குதா, இல்லை எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு பெரிய டவுட்டுங்க. இதில் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது, இல்லை இது என்ன ஒரு சாதனைன்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஆட்டோக்கு முன்னாடி ஆட்டோ போக வச்சுட்டு பின்னாடி இருக்கிற ஆட்டோவில் அந்த மாதிரி காலை வச்சுட்டு போகிறது, இல்லைன்னா வந்து பைக்கில் 2 பேர் பக்கத்தில் போயிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரி காலை வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு சாதனைன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. இது வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு எவ்வளோ தொல்லையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. இல்லை அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் விழுந்து வாரினா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க எந்த வண்டி மேலே கால் வச்சுருக்குறாங்களோ அந்த வண்டியும் சேர்த்து விடும் அப்படிங்கிறதும் புரிய மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபேக் ஓக் அன்னைக்கு போயிடணும். ஐபேக்கில் வந்து ஜாக் ஃப்ரூட் இப்போ ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குதுங்க, நல்லாயிருக்கு. டெண்டர் கோக்னட்டும் நல்லாயிருக்கு. ஆஸ் யூஷுவல் பட்டர்ஸ்காட்ச், குல்ஃபி, அதே மாதிரி சாக்லேட், அது வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். பட் புதுசாக இந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதில் வந்து நம்ம அடிஷ்னலாக டாப்பிங்ஸ் வந்து நிறைய வித்தியாசமானதுலாம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜாக் ஃப்ரூட் சங்க்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே நிறைய இந்த நார்த் இந்தியன் ஷாப்ஸ் இருக்கும், ஸ்வீட் ஷாப்ஸ். அதில் வந்து ஜாங்கிரி நம்ம நார்மல் ஷாப்ஸில் கிடைக்கிறத விட நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாதுஷா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சமோசா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, இது வந்து ஒரு குட்டியாக ஒரு பிக்னிக் போக வேண்டியதுனால இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். அதே மாதிரி பொதுவாக இந்த பாட்டில்ஸில் வர ரெடிமேட் இந்த தொக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோவா நான் எடுத்துக்க மாட்டேன். பட் வீட்டில் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால அது வாங்கியிருந்தாங்க. இது மாதிரி இலந்த வடை வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. இந்த இலந்த வடை, இலந்த ஜூஸ் இதெல்லாம் இது ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா சின்ன வயசுலேருந்தே. ஓகே, பஃப் சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்த அம்மாக்களே இப்படி தான் அப்படின்னு ஏன் இந்த டாபிக் பேசணும்னு தோணுச்சுன்னா, இன்றைக்கி வந்து யாரையாவது கடித்து கொதறணும் போல் இருக்கும்ல, அந்த மாதிரி நாளில் ஒன்று. அந்த நாளில் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு இருந்தேன். தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவங்க தான் மாட்டினாங்க. ஆனால் பேசி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாவமாக இருந்தது. அப்போ யோசித்து பார்க்குறப்ப தோணுச்சு, அம்மாங்கள்லாம் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி அப்படின்னு பார்த்து வளர்க்குறாங்க. ஆனால் அவங்களோட ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு அவங்க கவனிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப ருசித்து சாப்பிட்ட மாதிரிலாம் எனக்கு ஞாபகம்லாம் நான் சூப்பராக சமைப்பாங்க. ஸோ இது வந்து விமன் கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. சாப்பாட்டில் மட்டும் வஞ்சனை பண்ணவே கூடாது, குறை வைக்கவே கூடாது. மட்டன் சூப் வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும், ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த கால்சியம் குறைபாடெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமான வயசுலேயே வந்து பெண்களுக்கு வந்துடுது. அதுக்கு வந்து கண்டிப்பாக மட்டன் சூப் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நம்மளோட ஸ்கின்னில் வந்து கொலாஜன் நல்லா நிறையா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்க, ஸ்கின் நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மட்டன் சூப் எடுத்துக்கங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து மட்டன் ஈரல் பிடிக்காதனாலும் அதில் வந்து இரும்பு சத்து வந்து நிறையவே இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கீரையில் இருந்து கிடைக்கிறத விட நான்வெஜ் சாப்பிட்றதுல மட்டன் ஈரலில் இருந்து நிறையா இரும்புச்சத்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மட்டன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் வந்து விட்டமின் B1, B2, B3, B9, B12, EK இதெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி கொலைன், புரோட்டீன், நல்ல கொழுப்பு, அமினோ ஆசிட்ஸ், அது மாதிரி கனிமச்சத்துன்னு சொல்லுவோம்ல, மேக்னீஷ், கால்சியம், இரும்புச்சத்து, ஜிங்க், காப்பர், பாஸ்பரஸ், செலினியம், இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோடியம், பொட்டாசியம், இது எல்லாமே வந்து இருக்குதுங்க. ஒமேகா 3 வந்து நிறையவே இருக்குது. அது மாதிரி ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி வந்து நிறைய சத்து வந்து இதில் இருக்குது. ஹார்ட்க்கு வந்து ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால், இதில் இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் வர்ற வலி சில பேருக்கு இருந்தாலும் அது வந்து மட்டனில் இரும்பு சத்து இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அந்த ரொம்ப கஷ்டமான வலியாக இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு உதவுது அப்படின்னும் சொல்கிறாங்க. இது தவிர மெட்டபாலிசம் அதிகரிக்குது அப்படிங்கிறதும் வந்து மட்டனில் இருக்கிற முக்கியமான ஒரு
விஷயம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீட்லேயே பொதுவாக இருக்குது. ரெட் மீட்டான மட்டனில் வந்து நமக்கு இந்த கொலஜன் இன்க்ரீஸ் பண்ணுற தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கின் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுவும் குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய வேலை செய்கிறோம். குறிப்பாக குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா நிறைய வேலை செய்கிறோம். ஆனால் நமக்கு வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வயசான காலத்தில் நம்மளோட உடம்பு நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து ஏதோ சாப்பிட்றதோ இல்லை வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனாலையோ இல்லை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறனாலையோலாம் எந்த பிரயோஜனமே இருக்காது. இல்லைங்க, சின்ன வயசில் எப்படி நம்ம அம்மா அப்பா பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நாமளே வந்து பார்த்துக்கணும். அடுத்தவங்க அஃப்கோர்ஸ் தோணும் தான், யாராவது வந்து சமைச்சு தர மாட்டாங்களா அப்படின்னு சில நாள்லாம் தோணும் தான். அது முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம குழந்தைங்களுக்குன்னா எல்லா வேலையும் வந்து அடித்து பிடிச்சி செய்வோம். ஆனால் நமக்கு பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த காலுக்கு வந்து சுடுதண்ணி வச்சுக்கிறதுல இருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செய்கிறதுலேருந்து இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனப்படுவோம். ஆனால் வந்து அப்படி சோம்பேறித்தனப்படுறத தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும், உங்கள் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வயசான காலத்தில் நீங்கள் யாருக்குமே நம்ம பாரமாக இருக்காமல் நம்மளை நாமளே வந்து பார்த்துக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேலரிஸ் வந்து அஃப்கோர்ஸ் பர்ன் ஆயிரும். அது வந்து நிறைய பேர் வெயிட் போட்டுரும் அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுக்கிறாங்க. ஆனால் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உடம்பு வந்து உங்களால் நடந்தால் மூச்சு வாங்காமல் இருக்கா, உங்களால் வந்து எல்லா வேலைகளோ இல்லை அந்த மாதிரி ரெகுலராக எல்லா ஒர்க்கும் பண்ண முடியுது அப்படின்னாலே அது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கங்கிறது அர்த்தம். ஸோ ஒல்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உடம்பை வந்து கெடுத்துக்காமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதே மாதிரி கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்கோர்ஸ் கால்சியம் டேப்லெட்ஸ் அப்படி என்ன தான் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா கூட இந்த சாப்பாட்டிலேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ கண்ட்ரி டிலைட் வாங்குகிறேன். இதில் வந்து க்ரீமி கவு மில்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் மேலே வர்ற அந்த ஏடு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் நெய்க்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டெய்லி வந்து கண்டிப்பாக பால் சேர்த்துக்கிறது நல்லது. பால் அலர்ஜிலாம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பால் சேர்த்துக்கணும். கால்சியம் அதில் நமக்கு ரொம்ப கிடைக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹெல்த் விஷயத்தை பற்றி இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து செல்ஃப் லவ் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய முதலீடு, நம்மளுடைய சொத்து எல்லாமே. ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம பாரமாக இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக நம்மளோட குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ வந்து நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம வயசான காலத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். பெண்கள் வந்து பல வேலைகளை ஓடி ஆடி வந்து செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக அப்படிங்கிறப்ப டைம் எடுத்துக்கிறதே இல்லை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு செய்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் நமக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளோட ஹெல்த்துக்கு, நம்ம சாப்பாட்டுக்கு, நம்மளுடைய சந்தோஷம், நமக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களாக சந்தோஷம் தருதுலாம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி தான் அந்த அட்டையை கிழிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு தெரியல. புக்குக்கு வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை கிழிச்சிட்டு வர்றாங்க. திரும்ப நம்ம வந்து அட்டை போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.